ஓகே, தமிழ் செல்வன் சார், இப்போ நீங்கள் திமுகவோட இந்த ஒரு பின்னடைவு இப்போதைக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவின்படி 110 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது, முன்னிலை வைக்கிறது. இதே போல் திமுக மற்றும் அதிமுக 60லிருந்து 65 இடங்களுக்கு மாறி மாறி அவர்களுடைய முன்னிலை விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எதிர்க்கட்சியாக கூட வர முடியாமல் போகும் அளவுக்கு திமுகவுக்கு அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் பெரிய அளவில் அதிருப்தி இருந்த மாதிரி வெளியில் தெரியல. இந்த திடீர் மாற்றத்திற்கு நீங்க என்ன காரணம்னு ஃபீல் பண்றீங்க? இது ஒரு திரைபிம்பத்தால் வந்த மாற்றம், இது அவ்வளவுதான், அப்படிதான் எடுத்துக்கணும். ஏறத்தாழ 1 கோடி வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு, இன்னும் 1 கோடி வாக்குகள் எண்ணப்பட வேண்டிய சூழல் இருக்கு. அதையும் தாண்டி நிறைய தொகுதிகளில் 200-300 தொகுதிகள் வித்தியாசங்கள்ல மாறி மாறி வந்துட்டு 200 வாக்குகள் 200 வாக்குகள் 300 வாக்குகள் வித்தியாசத்துல மாறி மாறி வந்துட்டு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் வெற்றி தோல்வியை மட்டும் பார்த்து இயங்குற இயக்கம் இல்லை, இது ஒரு சமூக நீதி இயக்கம். இந்த இயக்கம் வெற்றி தோல்வியை மட்டும் எதிர்பார்த்து இந்த மண்ணில் இயங்கிட்டு இருந்தால் 75 ஆண்டு காலம் இந்த மண்ணில் நிலைத்து இருக்க முடியாது. அப்போ இது வெற்றி தோல்வி, வெற்றி ஒரு தேர்தல், ஒரு ஒரு கட்சியாக வெற்றி என்பது முக்கியம். அதை தாண்டி இந்த மாநிலத்துக்கான முன்னுரிமை, மாநில சுயாட்சி என்பதெல்லாம் எங்களுடைய கொள்கைகளில் ஒன்று. அதைத்தான் நாங்கள் இவ்வளோ நாளாக எடுத்து களத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அப்போ இதுக்கு ஒரு திரைபிம்பம், அந்த திரைபிம்பத்திற்கு கிடைத்த ஒரு முக்கியத்துவம், அப்படிதான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. அதை தாண்டிட்டு நீங்க எதுவுமே செய்யலையா, அல்ல நீங்க செஞ்சது போய் சேரலையா அப்படின்றது அது மக்களோட பார்வைக்கே விடுறேன். ஏன்னா செஞ்சிருக்கோம், கிட்டத்தட்ட எல்லா திட்டங்களுக்கும் செக்மெண்ட் வாரியா மாணவர்களுக்கு, பெண்களுக்கு, இளைஞர்களுக்குன்னு செக்மெண்ட் வாரியா முன்னேற்றிருக்கோம். மாநிலம் கொரோனா பேரிடரில் பின்தங்கி இருந்த பொழுது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி மாநிலத்தோட வளர்ச்சியை இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம். அது ஓராண்டு மட்டும் இல்லாம 2 ஆண்டுகளா தொடர்ச்சியா இரட்டை இலக்க வளர்ச்சி அடைஞ்சிடும். இது அவ்வளவு எளிதான விஷயமா அப்படின்னு கேட்டா அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை, இது ஒரு கடினமான செயல் தான். இது அந்த செயல்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது அதை செய்து மக்களுக்காக அந்த நிலையை எட்டி இருக்கிறது. தொடர்ச்சியாக 2 ஆண்டு தொடர்ச்சியாக இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டியிருக்கு. அப்ப இதன் தொடர்பாக ஒரு திரைபிம்பம் வருது. அந்த திரைபிம்பத்திற்கு கிடைத்த அதீத முக்கியத்துவம், அவர்களுக்கு முன்னாடி இருந்தே அவர்கள் பின்னால யாரோ இருந்து இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் சொன்னோம். இன்னைக்கு அது கிட்டத்தட்ட அது களத்தில் வெளிவந்திருக்கு.